السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பேரை சொல்லி இந்த ஃபத்வா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் நம்முடைய தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, பின்பற்ற போகின்றார்களோ, அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் நஸீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நெருக்கடியான இந்த சந்தர்ப்பத்திலே சிரமத்துடன், கஷ்டத்துடன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் பழகிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சிரமத்துக்கு மத்தியில், கஷ்டத்துக்கு மத்தியில் ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது. அன்பானவர்களே, கஷ்டம் இருக்கின்றது என்று வாழ்க்கையில் நாம் எமது காரியங்களை விடாமல் நாம் விட்டுவிட்டு நாம் இருக்க மாட்டோம். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நாம் அதை பொருட்படுத்தாமல் எமது காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். வாகனத்தில் அதிகமான நெரிசல் இருக்கின்றது என்று நாம் கருதி நாம் யாரும் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீதியில் செல்லாமல் இருப்பது கிடையாது. அன்பானவர்களே, இதே போன்றுதான் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளுக்கு மத்தியில், கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ பழகுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம்தான், ஒரு வாசல் மூடப்பட்டால் அல்லாஹ் பல வாசல்களை நிச்சயம் திறப்பான். ஒரு வாசல் மூடப்படும் என்றால் திறக்கப்பட்ட வாசல்கள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்தார்கள். தன்னுடைய ஊரை விட்டு செல்லும் பொழுது அனைத்து பொருளாதாரத்தையும் இழந்து விட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தை திறந்து விட்டு சென்றார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் சஹாபாக்களுடைய கையிலே எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகச் சிறந்த ஒரு விடயத்தை ஏற்படுத்தினார்கள். முஆஹா என்பது சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களுக்கும் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபிகளுக்கும் இடையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். அப்படி செய்யப்பட்ட சஹாபாக்களில் இருந்தவர்தான் ஹிஜ்ரத் செய்த சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களை அன்சாரிகளில் இருக்கக்கூடிய சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார். இந்த சகோதரத்துக்கு பின்னால் சஅத் இப்னு ரபீஅ வருகின்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்கின்றார், ஏ அப்துர் ரஹ்மானே, நான் தான் அன்சாரிகளில் மிகச் சிறந்த ஒரு பணக்காரனாக இருக்கின்றேன். எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பினால் என்னுடைய பொருளாதாரத்திலே நான் அரைவாசியை தந்து விடுகின்றேன். எனது மனைவியை நான் தலாக் சொல்லி விடுகின்றேன். அந்த பெண்ணுடைய தலாக் இத்தா முடிந்ததற்கு பின்னால் நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, எனக்கு இது தேவை கிடையாது. துல்லனி அலா ஸூக், எனக்கு சந்தையை காட்டி தாருங்கள். சந்தையை காட்டி கொடுத்தார்கள். கைனுகா என்ற சந்தை இருந்தது. அங்கே சென்று வியாபாரம் செய்தார்கள். மறுநாள் வாசத்துடன் நபியுடைய சபைக்கு வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடித்தீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், யாரை திருமணம் முடித்தீர்கள்? அன்சாரி பெண்களில் ஒருவரை நான் திருமணம் முடித்திருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். கேட்டார்கள், நீங்கள் ஏதாவது மஹர் கொடுத்தீர்களா? சொன்னார்கள், நான் தங்கத்தில் இவ்வளவு அளவு நான் மஹர் கொடுத்திருக்கின்றேன். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்லின் வலவ் பிஷாத்தின், நீங்கள் ஒரு ஆட்டை கொடுத்தாவது வலிமா கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, அனைத்தையும் இழந்து மதீனாவுக்கு வந்தார்கள். எந்த அளவுக்கு மாறினார்கள்? சில நாட்களிலே அவர்கள் பெரும் ஒரு தொகையை மஹராக கொடுத்து அவர்கள் வலிமா கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவர்களாக மாறினார்கள். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்பியாவை, இந்த உறுதியை தான் கொடுத்தார்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு வீழ்ச்சிகள் எம்மை நோக்கி வந்தாலும் நாம் எழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுத்தார்கள். அன்பானவர்களே, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், அதற்கு பின்னால் நான் மண்ணை தொட்டாலும் தங்கமாக மாறியது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் எவ்வளவு வசதியை கொடுத்தான் என்றால், ஒரு தடவை மதீனாவுக்கு
700 ஒட்டகம் நிறைய சாமான்கள் வந்தது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வியாபார நடவடிக்கைக்காக வேண்டி மதீனா முழுக்க பெரும் ஒரு சப்தம் கேட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சப்தத்தை கேட்டு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டிருக்கின்றேன், அப்துல் ரஹ்மான் சொர்க்கத்துக்கு தவண்டு கொண்டுதான் வருவார் என்று நான் சொல்வதை கேட்டிருக்கின்றேன். இதை கேட்டவுடன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அழுதார்கள். சொன்னார்கள், உஷ்ஹிதுக யா உம்ம அன்னஹா பிஅஹ்மாலிஹா வஅஹ்லாசிஹா ஃபீ சபீலில்லாஹ். என்னுடைய அனைத்து பொருட்களையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றேன் தாயே என்று நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு வாசல் மூடப்பட்டால் அல்லாஹ் பல வாசல்களை நிச்சயம் வைத்திருக்கின்றான் என்ற நம்பிக்கையை எமது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மோசமான காரியத்தின் பக்கம் அழைத்து வீணாக்குவதற்காக வேண்டி அந்த பெண் ஒரு வாசலை தான் மூடினாள். ஆனால் அல்லாஹு தஆலா பல வாசல்களை திறந்தான். வஸ்தபகல் பாப், இருவரும் வாசலை நோக்கி விரைந்தார்கள். வகல்லகத்தில் அபுவாப், அந்த பெண் அனைத்து வாசல்களையும் மூடிவிட்டாள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மேலால் இருந்து அவருக்கு தேவையான வாசலை திறந்து அவரை பாதுகாத்து அவரை உயர்த்திய வரலாறை குர்ஆன் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இடமோ மனிதர்களோ அரசாங்கமோ எமது ரிஸ்கை தீர்மானிப்பது கிடையாது. இடம் தீர்மானிப்பதும் கிடையாது, மனிதர்களும் தீர்மானிப்பது கிடையாது, அரசாங்கமும் எமது ரிஸ்கை தீர்மானிப்பது கிடையாது. எமது ரிஸ்கை தீர்மானிப்பவன் ஒருவன், அவன் தான் அல்லாஹ். குர்ஆன் பேசுகின்றது, வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றான் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. இன்று விலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது என்று எம்மில் அதிகமானவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர். நபியுடைய காலத்திலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டது. சஹாபாக்கள் முறைப்பாடு செய்தார்கள், யா ரசூலல்லாஹ் கலஸ்திஅர், விலை உயர்ந்து விட்டது என்று முறைப்பாடு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு தொகையை நீங்களே தீர்மானித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஇர், ஒரு விலையை தீர்மானிப்பவன், ஒரு பொருளின் விலையை தீர்மானிப்பவன் அல்லாஹ். அல் காபிர், அவன் அனைத்தையும் தன் கைவசம் வைத்திருக்கின்றான். அல் பாசிர், அவன் விரித்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அர் ராஸிக், அவன் ரிஸ்கை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒருவரின் ரிஸ்க் எங்கே இருக்கின்றதோ, எந்த பூமியிலே இருக்கின்றதோ, அந்த ரிஸ்கை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு அங்கே ஒரு தேவையை வைப்பான், அவரை பயணம் செய்ய வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நமக்கு பசியும் ஏற்படுகின்றது, உணவும் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே எது முந்தியது? பசி முந்தி இருக்கின்றதா அல்லது உணவு முந்தி இருக்கின்றதா என்று கேட்டால், எமது உணவு நாம் பிறப்பதற்கு முன்னாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. எமது உணவு, எமது ரிஸ்க், நாம் எப்படி இருக்க போகின்றோம், எவ்வளவு வாழப்போகின்றோம், எப்படி அனுபவிக்க போகின்றோம், இது நாம் பிறப்பதற்கு முன்னாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், உங்களில் ஒருவர் தன்னுடைய தாயுடைய வயிற்றிலே 40 நாட்கள் இருக்கின்றார், அதற்கு பின்னால் இரத்த கட்டியாக மாறுகின்றார், அதற்கு பின்னால் சதை கட்டியாக மாறுகின்றார், அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை அனுப்புகின்றான். அனுப்பி 4 வார்த்தைகளை சொல்லுமாறு ஏவுகின்றான். 4 வார்த்தைகள் என்ன? ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகத் ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்க் எவ்வளவு, அவர் எவ்வளவு எடுக்கப் போகின்றார், உலகத்திலே எவ்வளவு அனுபவிக்கப் போகின்றார், இதை அல்லாஹு தஆலா தாயுடைய வயிற்றிலே வைத்து எழுதி முடித்து விட்டார். இரண்டாவது, அஜலிஹி, அவர் எவ்வளவு காலம் வாழப் போகின்றார், வஅமலிஹி, அவர் எதை செய்ய போகின்றார், வஷகிய்யுன் அவ் ஸஈத், அவர் சீதேவியா மூதேவியா என்பதை அல்லாஹ் தாயுடைய வயிற்றிலேயே வைத்து எழுதி முடித்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பானவர்களே, உலகத்திலே கஷ்டங்கள் சிரமங்கள் வருகின்றதா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எம்மால் எவ்வளவு சுமந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுதான் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். நம்மால் சுமக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுமைகளை, பாரத்தை, கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்த மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. அல்லாஹு தஆலா ஒரு ஆத்மாவுக்கு, ஒரு உயிருக்கு, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவுதான் அல்லாஹ் சுமையை கொடுப்பான். அதற்கு மேலால் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு சுமையை கொடுக்க மாட்டான். அன்பானவர்களே, எமது மனது, எமது சிந்தனை பலவீனமாக இருப்பதன் காரணமாக இப்படியான சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, சோதனை எவ்வளவு டீப்பானது, எவ்வளவு ஆழமானது என்று நமக்கு தெரியாது. ஆனால் குர்ஆனிலே நிச்சயிக்கப்பட்ட, அல்லாஹ் உறுதி செய்த, கன்ஃபார்ம் பண்ணிய ஒரு விஷயம்தான், அல்லாஹ்வுடைய வெற்றி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக
சூழ்ச்சிகள் நடக்கின்றதா? உங்களை அழிப்பதற்காக வேண்டி, இஸ்லாத்துடைய அடையாளத்தை அழிப்பதற்காக வேண்டி சூழ்ச்சிகள் நடக்கின்றதா? இந்த சூழ்ச்சி உங்களுக்கு மாத்திரம் கிடையாது அன்பானவர்களே. கோவிட்-19 என்பது ஸ்ரீலங்காவில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, உலகத்தில் உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதே போன்ற சோதனை எமக்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் ஏற்பட்டது. மஸ்ஸத்ஹுமுல் பக்ஸா வத்தர்ரா, அவர்களுக்கு கஷ்டம் சோதனை ஏற்பட்டது. எந்த அளவுக்கு சோதனை என்றால் ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், ரசூலும் ஈமான் கொண்ட மக்களும் கேட்டார்கள், எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும்? ஜனாசா எரிப்புடைய விஷயத்திலே எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும்? எப்பொழுது இந்த அநியாயம் நிறுத்தப்படும் என்று மக்கள் எல்லாம் பேசுகின்றார்கள். குர்ஆன் பேசுகின்றது, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அது துஆக்கள் வீணாகி போக மாட்டார். அன்பானவர்களை, உலகத்திலே எங்கோ ஒரு இடத்திலே ஒரு தாயுடைய அழுகை இருக்கும். ஒரு சின்ன பையன் எரிக்கப்பட்டது. இது பெரும் ஒரு அநியாயம், உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவு இருக்கின்றது. அந்த முடிவை தான் குர்ஆன் பேசுகின்றது. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி பக்கத்தில் இருக்கின்றது என்று குர்ஆன் பேசுகின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத்திலே எம்மை பார்த்து சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒரு கூட்டம் ஈமான் கொண்டோம், நாங்கள் அல்லாஹ்வை நம்பி விட்டோம் என்று சொன்னால் மாத்திரம் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா? ஈமான் என்றால் அல்லாஹ்வை நம்பினால் நிச்சயம் எம்மை நோக்கி சோதனை வந்துதான் தீரும் என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. எனவே அன்பானவர்களே, சோதனை எம் மீது வரும், நிச்சயம் அந்த சோதனைகளுக்கு முடிவிருக்கின்றது, எமக்கு வெற்றி இருக்கின்றது என்று குர்ஆன் மிக தெளிவாக பேசுகின்றது. எனவே அல்லாஹ்வை நம்பிய நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம், அல்லாஹ்விடத்தில் இருக்கரந்து ஏந்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இறுதி முடிவை சிறந்த முடிவாக ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.